ஹாய் ஜூனியர்ஸ், டெய்லி டோஸ் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின் சீரிஸ் டே 28 இருக்கோம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பாருங்கள். இது வந்து 12th சாப்டரில் புக்கின் சைடில் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். இந்த பேஜ் யாரும் மேக்ஸிமம் படிச்சிருக்க மாட்டீங்க. அதுவும் போக இல்லாமல் இது ஒரு மூலையில் இருக்கும், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இது கம்பல்சரி கொஸ்டினில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. பாருங்கள் என்ன ஒன்று. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆல்டிஹைடு தான் கொடுத்துருக்காங்க, CH3 CHO. அதை தான் இப்படி பிரித்து எழுதியிருக்காங்க. CH3 CHO இருக்குது. அது வந்து 2 moles ஆஃப் மெத்தனால் கூட ரியாக்ட் ஆகுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. இப்போ பாருங்கள் என்ன ஆகும்னு பாருங்கள். நான் இந்த 2 moles இருக்கு இல்லையா ஆல்கஹால், அதை வந்து நான் ரெண்டையும் தனித்தனி எழுதிட்டேன். CH3OH CH3OH ரெண்டு போய் இங்கே ஆட் ஆகும், இந்த ஆக்சிஜன் கிட்ட ஆட் ஆகும். பாருங்கள் எப்படின்னு. ஃபஸ்ட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படி எழுதிக்கலாம். இப்போது இந்த பாண்ட் வந்து ரெண்டாக பிரேக் ஆயிரும். பாருங்கள், இங்கே ஒரு பாண்ட், இப்படி ஒரு பாண்ட். இந்த ஓ கூட இந்த CH3 ஆட் ஆயிரும், OCH3. இப்போ இங்கே என்ன வரும்னா, இது அப்படியே கம்ப்ளீட்டாக OCH3ன்னு வந்து ஆட் ஆயிரும். OCH3 அப்படின்னு வந்து ஆட் ஆயிரும். அதாவது ரெண்டு சைடுமே OCH3 OCH3ன்னு ஆட் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 H ஒரு O இருக்கா, அப்போது H2O வெளியே போயிடும். அப்போது இந்த காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகும் இந்த ரியாக்ஷனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த வருஷம் கம்பல்சரியில் வரக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து மேலே இது மாதிரி கீழே ஒரே மாதிரி குரூப் இருக்கா, இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா அசிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மல் நேம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் அது ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் படி நேம் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 mark பேஸ்டு சம்மு. ஃபோக்கல் லென்த், எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 2 லென்ஸ் இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இதுக்கான எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ஃபார்முலா. இது டெரைவ் பண்ணியிருப்பீங்க. 1/f எஃபெக்டிவ் ஈக்குவல் டு 1/f1 ஃபஸ்ட்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து ப்ளஸ் 1/f2 செகண்ட் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/f எஃபெக்டிவ் ஈக்குவல் டு -70 × 10⁻² ப்ளஸ் 1/150 × 10⁻². இதுக்கான ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் LCM எடுத்து பண்ணுறது தான், அதனால் நான் பண்ணல. இது வந்து இவங்க சென்டிமீட்டர்லேயே வச்சு போட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இது வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் மீட்டர் கன்வெர்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு பவர் கண்டுபிடிப்போம். பவர் கண்டுபிடிக்கும் போது டயாப்டருக்கு யூனிட் வரும், அதனால் மீட்டரில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பவர் கேட்டிருக்காங்க, அதனால் பவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் ஆன்சரை P = 1/f ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா பவர் கிடச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு. காலேஜில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு. பாருங்கள், e⁻i⁻ + e⁻−i⁻ வேல்யூ, அப்புறம் e⁻i⁻ - e⁻−i⁻ வேல்யூ. இப்போது e⁻i⁻ என்னென்னு பாருங்கள். e⁻i⁻ cos θ + i sin θவா. அதே e⁻−i⁻ நடுவில் இருக்கிறது மைனஸ் வருமா, cos θ - i sin θ. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும், e⁻i⁻ e⁻−i⁻ ப்ளஸ் பண்ணணும். இப்போ e⁻i⁻ + e⁻−i⁻ ஈக்குவல் டு என்ன வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா. இப்போ 2 cos θ இருக்குது, 2 cos θ. அவ்வளோதான், ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் 2 cos θ. இப்போ செகண்ட் ஒனுக்கு இதவே என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். e⁻i⁻ - e⁻−i⁻வா. அப்போ சிம்பிள் மாற்றணும். இப்போது சிம்பிள் மாற்றணுமா, இங்கே மைனஸ்னு வருமா, இங்கே ப்ளஸ்னு வருமா. இப்போ பாருங்கள், அதே தான். e⁻i⁻ - e⁻−i⁻ ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் பாசிட்டிவ் தான் இருக்குது, 2i sin θ அப்படின்னு சொல்லி வரும். ஃபஸ்ட் ஒனுக்கு அடிஷனில் இருந்துச்சுன்னா 2 cos θ, சப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இமேஜினரி பார்ட்டோடு வரும் 2i sin θ. அவ்வளோதான். இதை வச்சு அதே பேஸில் தான் இந்த சம்மும் இருக்கும். இதை நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் கிடையாது. ஆட் தானே பண்ணியிருக்கோம். x = cos θ + i sin θவா. இதை e⁻i⁻ வச்சுக்கோங்க, e⁻i⁻. அப்போ இங்கே இதில் போட்டிங்கன்னா x⁻n பதிலாக e⁻i⁻ + 1/e⁻i⁻ வரும். 1/ன்னு இருக்கும்போது என்னென்னு மாறும், மேலே போச்சுன்னா ப்ளஸ் e⁻−i⁻ மாறும். அப்போ என்ன வரும், 2 cos θவோட ஃபார்முலாவா. இங்கே பவரில் n இருக்கிறதுனால நம்மளுக்கு n உள்ளே போயிடும். அந்த டிமாயூரஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறேன், அதுபடி n உள்ளே போயிடும். அப்போ 2 cos n θன்னு வரும்.
அவ்வளோதான். தேங்க்யூ.